இந்த வரைக்கும் பாதிக்கிறது. எப்படி என்ன தண்ணியை நாங்கள் ஒரு 5ஆக வகைப்படுத்துவோம். எப்படி என்றால் எங்களுக்கு இந்த மழை தண்ணியை நாங்கள் க்ரீன் வாட்டர் என்ற பேரில் நான் நோர்வேல படிக்கிற பொழுது எனக்கு சொல்லி தந்த முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றும் கரைச்சல்படாமல் எங்களோட வீட்டு வாசலில் விழுகிற தண்ணி வந்து மழை தண்ணி, அதனால அது க்ரீன் வாட்டர். ரெண்டாவது உங்களுக்கு இந்த குளங்கள் ஆறுகள் கிணறுகள் இருக்கிற தண்ணி எங்களுக்கு ப்ளூ வாட்டர், நீல தண்ணி. சரிதானே? எங்களோட வீட்டில் நாங்கள் உடுப்பு துவைச்சு கழுவுற தண்ணி, மரக்கறி கழுவுற தண்ணி அல்லது கைகால் கழுவுற தண்ணி, குளிக்கிற தண்ணி, இதுகள் எல்லாமே கிரே வாட்டர். கிரே மீன்ஸ் தமிழ் தண்ணின்னு சொல்லி கிரே வாட்டர்னு வச்சுக்கொள்ளுவோம். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூர்னேட் வாட்டர் வந்து எல்லோ வாட்டர். எங்களுக்கு தான் நாங்கள் தான் மல்ல செல்ல கூடம்ன்றதை சேர்த்து வச்சிருக்கோம். இது எல்லா வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மலைக்கூடம் தனியாக இருக்கும், சலக்கூடம் தனியாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய யூரினேட் தண்ணியை மிக இலகுவாக சுத்திகரிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சும்மா சொல்ல ஒரு ஆள் சாதாரணமாக சிறுநீர் கழிக்கிற பொழுது 150 மில்லி லிட்டர்லாம் சிறுநீர் கழிப்பேன். சாதாரணமாக சில பேருக்கு கூட இருக்கும் குறைய இருக்கும், அதாவது ஆனால் சராசரி 150 மில்லி லிட்டர். ஆனால் அந்த 150 மில்லி லிட்டர் தண்ணி சிறுநீரை கழுவி வெளியேற்றுறதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி தேவை. நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணினால் வெளியேறுற தண்ணி வந்து 1.5 லிட்டர். வெளிநாடுகள் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட, அதாவது மத்தியமயமாக்கப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. எல்லாற்ற வீடுகளிலேயும் இருந்து வார சிறுநீர் தண்ணி எல்லாமே ஒரு தொட்டிக்கு சேகரிக்கப்பட்டு அந்த தொட்டியில் ஒரு சின்ன ஒரு சின்ன கெமிக்கல் கலப்போட அது நல்ல தண்ணியாக மாற்றப்படும். அது திருப்பி மீள் விநியோகம் செய்யப்படும். வெளிநாடுகளில் இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. நீங்கள் இப்போ தான் சாப்பிட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறது எப்படி வெளிநாடுகளில் இந்த டொய்லெட் வாட்டரும் அப்படி தான் இருக்குது. டொய்லெட் வாட்டரும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை நான் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நோர்வேல நான் படிக்கிற பொழுது இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போயிருந்தேன். அதுவும் இந்த இதுதான் எல்லா இடத்துலேருந்தும் அந்த நகரத்துக்கு உட்பட்ட எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்தால் அது நீங்கள் நினைக்கிறது மாதிரி சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அறிகின்ற மனம் அவ்வளோ இருக்கும். எல்லாம் ஒரு பெரிய தொட்டிக்கு போடும். தொட்டி இந்த மண்டபத்தோட பெருசு மண்டி இருக்கும். அதுக்குள்ளுக்க போட்டு எல்லாம் சேர்த்து கலக்கப்படும். கலக்கினதுக்கு பிறகு இது ஒரு பிளாஸ்டிக் இதால் மூடி விடுவீங்க. ஒரு 5-6 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தண்ணி எவ்வளவு தண்ணியாக இருக்குது, டொய்லெட் கழிவுகளுக்கு கீழே இருக்குது. மேலே இருக்கிற தண்ணியை அங்கால விடுவீங்க, அப்படி அங்கால இது விடுவீங்க. நான் இனிதான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்குது அந்த டொய்லெட் கழிவு. அதை கொஞ்ச நாள் பிறகு ட்ரை பண்ணுவாங்க, காய போடுவாங்க. எனக்கு அதை பார்க்குற பொழுது எங்களுக்கு அந்த பட்டை கேக் இருக்குது தானே, அதே மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ சொல்ல வர விஷயம் ரெண்டு கலவு நீங்கள் அதுக்கு பிறகு அதை பவுடர் ஆக்கி அது 1 கிலோ நீங்கள் சாதாரணமான யூரியா ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க என்றால் அது நோர்வேல் குரோனர் தான். அந்த காசு குரோனர், அந்த காசில் எங்கட காசில் பார்த்தீங்கன்னா 15,000 1 கிலோ. அங்கே மிக சாதாரணமானது. நம்ம சொன்ன மாதிரி தான் அங்கத்தை சந்தைகளிலே ஆர்கானிக் செக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், இன்ஆர்கானிக் செக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் முற்றிலுமே இயற்கையான முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளுக்கு 1 கிலோ கத்திரிக்காயில் 5,000 ரூபா. நீங்கள் விரும்பினா வாங்கலாம், விடலாம். உரத்தை போட்ட கத்திரிக்காய் 50 ரூபா. நீங்கள் குறைஞ்ச காசு கொடுத்து வருத்தத்தை வாங்குறேன்னா வாங்கலாம், உங்களோட பிரச்சனை. கூட காசு கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்குறது உங்களோட பிரச்சனை. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் அது பிறகு அது கை வச்செல்லாம் பார்த்தேன், மணந்து பார்த்தேன். நீங்கள் அதை பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரியான டிமாண்டு அந்த உரத்துக்கு. ஆக்கள் முதலே எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு ஒரு 50, 20, 100, 20 ஏண்டா அங்கே ஆட்களுக்கு தோட்டம் செய்கிறதுக்கு நேரமும் இல்லை. எல்லாரும் வீடுகளுக்குள்ளது தான் தோட்டங்கள். வீடுகளுக்குள்ள கேட்டால் சமையலர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கடைய ஆக்களும் இப்போ கொஞ்சம் நான் உண்மையாக நாங்கள் அதை தான் செய்ய வேணும். உண்மையாக நாங்கள் அதை செய்ய வேணும். நான் முந்தி லெக்சராக சேர்ந்த புதுசில் சிவராஜா ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் லெக்சரர் இருந்தார். அவரும் நானும் கன்னடங்களுக்கு இப்படி இந்த மாதிரி அப்போ நான் கிளைமேட்ன்றதுனால போயிருந்தேன். அவர் சொன்னார் ஒருக்கா பிரதிபராஜா வீட்டை வாங்குவோம். நான் வீட்டை போனேன். ஒரு எந்த கிச்சனை பேர் பண்ணார். அவர் கிச்சனுக்குள்ள போக முடியல. ஏனென்றால் சுற்றி ஒரு அந்த 5 கிலோ பேக் 10 கிலோ பேக் இருக்குது தானே,
அது முழுக்க வீட்டுக்குள்ளுக்க வச்சு அது முழுக்க தோட்டம். அவர்கிட்ட வீட்டில் ஒரு இடமும் ஃப்ரீயாக இல்லை. அவர் நின்று சமைக்கிற இடமும் இது. அவர் வாகா என்ன செய்திருக்கிறார் என்றால், இப்போ மீன் கழுவினால் அந்த மீன் கழுவின தண்ணியை எட்டி இப்படி ஊற்றி வரங்கால 5-6 ரூபாய்க்குல கத்தரிக்கையில் ஃபுல்லாக நல்லா காய்ச்சி தொங்கி. அப்போ அவர் தண்ணியே வீணாக்கையில். ரெண்டாவது அவர்கிட்ட தேவைக்கு தானே தண்டை மிரக்கறி உற்பத்தி செய்கிற ஊரில். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரையை பார்த்தீங்கன்னா கீரைன்ற இல்லை, நான் முடிஞ்ச மாதிரி வாழைப்பழத்த மாதிரி தான் கீரைன்ற இல்லை. பின்னேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. வாழையில சைஸில் கீரை எல்லாம் இருக்குது. எல்லாமே மறந்து அடித்த கீரையும் யூரியா போட்ட கீரை. நீங்கள் உங்களுக்கு தேவை உண்மையை நீங்களே உங்களோட வீட்டில் உற்பத்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் இன்றைக்கு வீட்டை போய் ஒரு 5-10 கிலோ பேக் வாங்குங்க, அல்லது 10 கிலோ 10-5 கிலோ பேக் வாங்குங்க, மண்ணை போடுங்க, ஏதாவது ஒரு பயிரை வையுங்க கொள்ளுங்க. அந்த வீட்டை நீங்கள் பார்த்துக்கிட்ட எல்லாமே. அவர் இன்னொரு வேலை செய்திருந்தால் பக்கத்தில் ஒரு வளவு இருக்குது. அவர்கிட்ட வளவு தகரம் அடிச்சிருக்கார், சுற்றி தகரம் அடிச்சுக்கிறார். கோழியை விட்டுருக்கிறார். கோழி சும்மா நடந்துருக்குது. ஒரு நல்ல உயரமாக தகரம் அடிச்சிருக்கார். ஒரு சின்ன இடைவெளியும் இல்லை. நிலத்தோட சேர்த்து தகரம் இருக்குது. மூடி கட்டுறவர்களுக்கு கோழியை வளர்க்குறார். தானே அவர் மாஸ்க் போடுறதில்லை. வீட்டில் இருக்கிற எல்லா கழிவுகள் சாப்பாடுகள் எல்லாம் அதுக்கெல்லாம் போடுவார். அப்போ தண்டை தேவையும் ஒரு தானே நிறைவு செய்கிறதாவது. அந்த கெமிக்கல்ஸ் உள்ள சாப்பாடுகளும் இல்லை. அப்போ உண்மையாக நாங்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு தான் போகணும். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, எங்களுக்கு இருக்கிற பெரிய பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்த தெரியாது. வடக்கில் ஆக்களுக்கு தண்ணியை பயன்படுத்த தெரியாது. நான் முதல் தண்ணி அந்த கிரே வாட்டர் மற்றது பிளாக் வாட்டர் இந்த டாய்லெட் கடை. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வேறு மாதிரி என் சூப்பர்வைசர் எனக்கு நான் பிஹெச்டி படிக்கிற பொழுது என் சூப்பர்வைசர் ஒரு சைனீஸ் ஆள். எனக்கு அவர் சொன்னார், இலங்கையில் பொம்புல மாதிரி தண்ணியை வீணாக்குற ஒரு ஆளை தான் காணலையே. நான் ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இலங்கையில் பொம்புலியல் தான் பெரிய நீள தலைமை வளர்த்துக்கணும் என்ற அந்த மனம் இருக்குது. நீள தலைமை யார் வளர்த்துருக்கிறாரோ அவர் கூட தண்ணியை வீணாக்குறாருன்னு அர்த்தம். போதாதவரை கிடக்க ஒரு இன்னொரு கதை சொன்னார். அவர் இங்கே வேலை செய்தவரால் அவர் சொன்னார், நீங்கள் தான் குளிக்கிறதையும் முழுகிறதையும் தனியாக வச்சிருக்கிறீங்க. ரெண்டாவது, நீங்கள் தான் முழுகிற பொழுது சம்போ பிரட்டி போட்டு தனி அதை கழுவ தண்ணி, பிறகு சவுக்காரம் போட்டு அதை கழுவ தண்ணி, அப்போதே நீங்கள் தான் தண்ணியை வீணாக்குறீங்க. நான் யோசிச்சு பார்த்தா உண்மைதான். எப்படி என்றால், நாங்கள் தலைக்கு செம்போ போட்டால் அந்த செம்போ கரையும் கழுவி ஊற்றும் பிறகு தண்ணி ஊற்றுவோம், பிறகு திருப்பி சவுக்காரம் போடுவோம். அப்போ நாங்கள் தண்டையும் ஒரே நேரத்தில் செய்தால் தண்ணி ஒரே நேரத்திலே பயன்படுத்தி கொள்ளும். ஏன்னா ரெண்டாவது, எங்களுக்கு ஷவரில் குளித்த திருப்தி வாரதில்லை. இல்லை சில ரைட் அதே தான். சில பேருக்கு வாளியால் அல்ல. ஆனால் உண்மையாக அதில் உடம்பில் படுறதை விட வெளியில் படுறது கூடவாக இருக்குது. நீங்கள் இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷவரில் குளிச்சிங்கன்னா நீங்கள் 25-30 லிட்டர் தண்ணிக்குள்ளுக்கு குளித்து முடிச்சிருக்கீங்க. நீங்கள் தொட்டியில் ஒரு வாளியால் அள்ளி குளிக்கிறீர்கள் என்றால் 350 லிட்டர் தண்ணியை குறைஞ்ச அளவு பயன்படுத்துவீங்க. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிற ஒரு பெரும்பாலும் இந்தியாவில் எல்லாமே குளிக்கிற ஆக்கள் குளிக்கிற தண்ணி தான் ஒரு பயந்து வைக்கும். நாங்களும் வீணாக்குவோம் கணக்கு தண்ணி. ஏன்னா நாங்கள் தண்ணியை இந்த தண்ணியின் பயன்பாடை நாங்கள் நாளாக பிரிப்போம். கொண்டு தண்ணியை மிஸ்யூஸ் பண்ணுறோம். நான் நெடுக்க இந்த ஃபேஸ்புக்கிலெல்லாம் போடுறேன். பார்த்தீங்கன்னா விடிய காலமே கடைக்கு முன்னால் 9-10 மணிக்கு கடைக்கு முன்னால் போஸ்ட் பைப் பிடிச்சி நேற்று ஒரு அக்காவை நான் பேசி போட்டு போகிறேன். எப்படின்னா பூங்கண்டு வச்சுருக்கேன் புத்தூரில். சுமஸ்கந்த பள்ளிக்கூடத்தை தாண்டினோடனே இடது பக்கத்தில் ஒரு பூங்கண்டு வச்சுருக்கேன். அவங்க இப்படி தான் நிற்கிற பைப் பைப் பிடிச்சி வச்சுக்கணும். தண்ணி முழுக்க ரோட்டில் ஏன்னா ஒன்று அந்த பூங்கண்டு கூடவும் இல்லை. ரெண்டாவது ரோட்டில் போகிற ஆக்களுக்கு தண்ணி கட்டு மண் பறக்கும். மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த காப்பீட்டு ரோட்டில் தண்ணியை விடுற மாதிரியான துன்பம் ஒன்றும் கிடையாது. அதிலேயும் மிக முக்கியமாக சில கடைக்காரன் செய்யணும் என்றால் பகல் முழுக்க காப்பீட்டு ரோட் வெயிலுக்கு கிடந்து சூடாகி போய் கிடக்கும். பின்னேரம் அள்ளி வாளியால் ஒட்டி விசுக்குவேன். அந்த ரோட்டு உடனடியாக சுருங்கி படித்து போயிடும் கொஞ்சம் நாளையாக. ரெண்டாவது பார்த்துக்கிட்டால் மத்தியானம் போடுற தண்ணி எங்களுக்கு ஒரு வகையிலே பிரிவு. நாங்கள் அப்போ தண்ணியை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது தண்ணியை நாங்கள் ஓவர் யூஸ் பண்ணுறோம். ஓவர் யூஸ்ன்ட்டு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட கூட தான் நாங்கள் பாவிக்கிறோம் தண்ணியை. ஏன்னா எங்களுக்கு உண்மையாக நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் கட்டாயம் இது அனுபவிப்போம். பண்ணால் வார தை மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதத்துக்கு தண்ணி பெரிய பிரச்சனை இருக்குது. சரிதானே? நான் ஒரு தண்ணி எங்கள் ஊர் தண்ணி உப்பு தண்ணி. எங்களோட ஊர் தண்ணி உப்பு தண்ணி. எங்களுக்கு பைப்லைன் தான் தண்ணி வாங்க. ஒரு சீசன் எங்களுக்கு தண்ணி வேற இல்லையாண்டால் நம்ம மாட்டிங்க வீட்டிலே அந்த பெரிய இதுக்கு தெரியுதாங்க என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த டேசருக்கு தான் குளிக்கிறது. ஏன் டேசருக்கு குளித்தால் குளித்து வழியோட தண்ணி எல்லாமே டேசருக்கு நிற்கும். அப்புறம் அதை வேறு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது.
மற்ற இடங்கள் எல்லாரும் தண்ணி வெட்டி வாய்க்காலுக்கு விட்டு ஏன்னா எங்களுக்கு நம்ம சொல்லுமா நீங்கள் சொல்லுமா புழக்கிணறுல தண்ணி இருக்கிறதுனால தண்ணி எந்த நாளும் பெருமண்டு எண்ணத்திலே இருக்குது. நீங்கள் தண்ணி இல்லாத ஆக்களை போய் கேட்டிங்கன்னா தான் தண்ணி எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையே. சரிதாங்க. அப்போ நாங்கள் ஒன்று தண்ணியை மிஸ்யூஸ் பண்ணுவோம், மற்றது ஓவர் யூஸ் பண்ணுவோம், அடுத்தது அப்யூஸ் பண்ணுவோம், துஷ்பிரயோகம் செய்வோம்.